இது 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 வில், உடுக்கு, தாளம் போன்ற இசை கருவிகளுடன் கடவுள் மற்றும் சமூக கலைகளை எளிய பேச்சு மொழியில் எடுத்துரைக்கும் கலையாகும். இந்த கலையின் மூலம் திருக்குறளை பற்றி சில விடயங்களை கூற எனது நண்பா நண்பிகளை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நல்லா படிக்கணும், நல்லதையே படிக்கணும், நல்ல புத்தகங்களை மட்டுமே படிக்கணும், தெளிவா படிக்கணும், பிழை இல்லாம படிக்கணும், படிச்சபடி நடக்கணும். என்னப்பா அறிவுரையெல்லாம் ஞானி போல இருக்கே. கற்க கசதர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறளின் அர்த்தத்தை தான்ப்பா அப்படி சொன்னேன். உண்மைதான். சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படி திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் நினைவுகூர்வோம். இப்பொழுது நமது நண்பா நண்பிகள் திருக்குறளின் சிறப்பை இசை நாடக வடிவில் நம் கண்களுக்கு விருந்தளித்து நம் மனக்கண்களை திறக்க வருகின்றனர். அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். சந்தோஷம் சொல்லியே வில்லில் பாட, ஆமா வில்லில் பாட வந்தருவாய் காலை மகளே. எங்களின் அறிவு கண்ணை திறந்து வைத்த ஆசிரியர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். எம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு எங்களை காண வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களை காலாட்டி சீராட்டி வளர்த்த பெற்றோர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களின் நண்பா நண்பிகளுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். இறைவன் மனிதனுக்கு கொடுத்தது கீழே, மனிதன் இறைவனுக்கு கொடுத்தது ஆனால் மனிதன் மனிதனுக்கு கொடுத்தது திருக்குறள். உலக பொதுமையும் திருக்குறளை பற்றி நாம் இங்கு பாடலாமா? பாடலாமே. திருக்குறள் ஆழத்தொடங்கி இன்ல முடியும். எனது ஆழத்தொடங்கி இன்ல முடியுமா? ஆமாம். அகர முதல் எழுற்றெல்லாம் ஆதிபவன் முதற்ற உலகினர். திருக்குறள்ல முதல் எழுத்து என்ன? கூடுதல் காமத்திற்கு இன்பம் அழகென்பம் கூடி நீங்கத்தேதி. இதுல கடைசி எழுத்து என்ன? உனக்கு இப்ப புரியுதா ஆர்த்திகா? ஓ, திருக்குறள் ஆள தொடங்கி இன்ல முடியுதுன்னு நானும் இங்க இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏனறியே எழுத்தறியே எழுத்து வகை நானறியே. அப்பப்பா எப்பவும் பாட்டுத்தாங்க. பாட்டை கொஞ்சம் நிறுத்தி திருக்குறள்ல இருக்கிற எழுத்துங்களா சொல்லுங்களே. திருக்குறள்ல மொத்தம் 14,000 சொற்கள் உள்ளன. அதே அப்பா 42,194 எழுத்துக்கள் உள்ளன. கேட்கும் போதே களைப்பா இருக்குது. 247 தமிழ் எழுத்துக்களில் 37 எழுத்துக்கள் பயன்படுத்தவே இல்லை. பயன்படுத்தாத உயிர் எழுத்து அதிகம் பயன்படுத்திய எழுத்து. ஓ, அப்படியா? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. எனக்கு தூக்கம் பண்ண சொக்குது. ஐயோ அக்கா, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. நீங்க சொல்லுங்க அக்கா. எனக்கு ஒரு சந்தேகம். கேளுமா. திருவள்ளுவர் குறளில் ஏதேனும் பூக்கள் இருப்பைகள் பயன்படுத்தியிருக்காரா அக்கா? அப்படி கேளு ஆர்த்திகா. நம்ம நாட்டுல பல வகை பூக்கள் இருந்தாலும் அன்னிச்சம் மற்றும் குவளை இந்த 2 பூக்களை மட்டும்தான் திருவள்ளுவர் திருக்குறளில் பயன்படுத்தி இருக்காரு. தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். சரி, பழங்கள் விதைகள் பெயர் ஏதாச்சும் பயன்படுத்தியிருக்காரா? ஆமா, பயன்படுத்தியிருக்கிறாரு. அதை சொல்லுங்க கேட்போம். திருக்குறளில் இடம்பெற்ற பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெற்ற விதை குன்றின் மணி. திருக்குறளில் இடம்பெற்ற மரங்கள் பனை மற்றும் மூங்கில். என்னது, பனைமரத்தை பற்றி கூட நம் திருவள்ளுவர் கூறியிருக்காரா? பூமிக்கு குளிர்ச்சி கொடுப்பதே மரங்கள் தானே. ஆனால் இப்ப சில மரங்கள் அதான் பதினறிவு சொன்னேன். கட்டாயம் தாவரங்களை பாதுகாக்கணும். தாவரங்களை பாதுகாப்போம். யாத
கோபி பள்ளியில் புத்திசாலி குழந்தைகள். அதான் என்னுடைய உச்சரிப்பை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்கீங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் இந்த குரலை சொல்ல வைக்கலாமா? சொல்ல வைக்கலாமே. யாதனீன் 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 நீங்கியா நோதல் நீங்கியா நோதல் அதனீன் 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 இளன் இளன். இது போலதான் இன்னும் 24 குரல்களை உதடுகள் ஒட்டாமல் உச்சரிக்க முடியும். முடிஞ்சா நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். திருக்குறளை முதலில் அச்சிட்டவர் யாரு? சொல்லுங்க சொல்லுங்க. திருக்குறளை முதலில் அச்சிட்டவர் ஞானப்பிரகாசர். திருக்குறளை முதலில் உரையவர் உமர்குலவர். இது மட்டுமல்ல, திருவள்ளுவர் திருக்குறளை எந்த பரிசையும் பற்றி சொல்லல. அதனால்தான் திருக்குறளை உலக பொதுமறை என்று சிறப்பு பெற்றது. அருமை அருமை புதுமை புதுமை என்று பெருமை. கதை சொல்ல போறோம் நாங்கள் கதை சொல்ல போறோம் கதை சொல்ல போறோம் நாங்கள் கதை சொல்ல போறோம். கதையா? என்ன கதை சொல்ல போறீங்க? நிலாவுல பாட்டி வடை சுட்ட கதையா, இல்ல காகம் வடையை கவ்வின கதையா? ஒரு பொருள் எல்லாரும் நானே எல்லாம் அறிந்தவன், நானே எல்லாம் தெரிந்தவன். என்னால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், காசும் வர வைக்க முடியும், மழை பெய்ய வைக்கவும் முடியும், உலகத்தை என்னால் சுற்ற வைக்கவும் முடியும். ஹா 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 ஹா. எனது குரு மந்திர தந்திரத்தில் திறமைசாலி, புத்திசாலியும் கூட. ஆனால் அவருக்கு கொஞ்சம் மண்டை கனமும் கூட. தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைப்பவர். தலையோட பிடிச்சார் வந்துட்டார். யாரா கையில கமெண்ட் எடுக்கிறது? இங்கேப்பா சிஷ்யம் சிறுத்தை செத்துக்கிறது. என்னால் இதுக்கு உயிர் கொடுக்க முடியும். ஹா 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 ஹா. ஐயோ குருவே, வேண்டாம் வேண்டாம், உயிர் கொடுக்காதீர்கள், ஆபத்து ஆபத்து. ஹா 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 ஹா. அது என்னை என்ன செய்யும் அதையும் பார்த்து விடுகிறேன். ஓம் கிரீம் நாம, ஓம் கொரோனாவே நாம, ஓம் தடுப்பூசியே நாம, ஓம் கிரீம் பஜப் பஜப். ஐயா மீண்டும் மார்க்கெட் போட வைக்கிறார் போலியே. மக்களே, நீங்களும் ஓடிவிடுங்கள், ஓடிவிடுங்கள். வராதே வராதே, நான் உனக்கு உயிர் கொடுத்தவன், வராதே. கொஞ்சமாவது அறிவு இருக்கா இவருக்கு? சிறுத்தைக்கு உயிர் கொடுக்கலாமா? சிறுத்தையின் இயல்பு என்னவென்று இவர் எத்துக்குறா? தெரியாதா? கதையை பார்த்தீர்களா மக்களே? இதற்கான குரல் செய்தக்க அல்ல, செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை அணுகெடும். ஒருவன் செய்யக்கூடாத காரியங்களை செய்தால் அதனால் அவனது வாழ்க்கை கெடும். இந்த